அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில சில வீடியோவோட கமெண்ட்ஸ்ல கர்மா பத்தி கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதனோட இன்ஸ்பிரேஷன்ல தான் இந்த வீடியோ. கேள்விகளுக்கு நன்றி. கண்டிப்பா கர்மாங்கிறது நம்ம யாருக்குமே புதிதான ஒரு தலைப்பு கிடையாது. நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், புக்ஸ் படிச்சிருப்போம், சொற்பொழிவுகள் கேட்டிருப்போம். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, கிரியாமன கர்மா, ஆகாமிய கர்மா இந்த மாதிரி வகைகள் கேள்விப்பட்டிருப்போம். கர்மாங்கிறது ஒரு விதிக்கப்பட்டது, நிரந்தனை, ஒரு நிபந்தனை, தண்டனை கிடையாது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எல்லாருக்குமே ஃப்ரீவில் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதும் கேள்விப்பட்டிருப்போம். சின்ன வயசுலேருந்தே இந்த கர்மாங்கிற விஷயத்த கேள்விப்பட்டு வளர்ந்ததுனால நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இதை புரிஞ்சு வச்சுருப்போம். சில பேருக்கு முற்பிறவி, மறுஜென்மம் இதுலலாம் நம்பிக்கை இருக்காது. அதனால அடிப்படையாக கர்மான்ற கான்செப்டே தவறு அப்படின்னு தோணலாம். சில பேருக்கு முற்பிறவி அப்படின்னு ஒன்று இருந்தாலுமே கூட கர்மா அப்படிங்கிற விஷயத்தினால நிறைய பேர் எஸ்கேப் ஆகுறாங்க. கடமைகள், பொறுப்புகள் செய்ய தவறுறாங்க. இல்லை நீ செஞ்ச கர்மா அதனால தான் நீ இப்படி இருக்க அப்படின்னு கர்மா பேரை சொல்லி அன்பு, இரக்கம், கருணை எல்லாம் மக்கள் கிட்ட குறையுது. அதுக்கு கர்மான்ற விஷயத்த நம்பாமலே இருக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். சில பேர் நான் கர்மாவை ஸ்ட்ராங்காக நம்புறேன், ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கர்மா விட்டு வெளில வர முடியல, நான் அதில் மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தோணலாம். சில பேருக்கு கர்மா விதிக்கப்பட்டது இல்லை, ஃப்ரீவெல் ஒன்று இருக்குது அப்படின்னு புரியுது. ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கு நான் ஃப்ரீவெல்லை எப்படி ப்ராக்டிக்கலாக பயன்படுத்துறது அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி நினைக்கிறவங்க இருக்கோம். இந்த வீடியோக்காக குறிப்பாக ஒரு புக்கை ரெஃபர் பண்ணேன் அப்படிங்கிறது இல்லாமல் அனுபவபூர்ணமான உணர்தல்ல உதாரணங்களை வச்சு விளக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் இது. இருந்தாலும் கர்மாவை பற்றின ஆழமான புரிதல் எனக்கு வந்தது பகவத்கீதை படிச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சில வீடியோ தலைப்புகள், லெவல்ஸ் ஆஃப் எனர்ஜி, parallel ரியாலிட்டி, லா ஆஃப் ஒன்லேருந்து சர்வீஸ் டு அதர்ஸ் பாத், கேட்டலிஸ்ட், சக்கரங்கள், அது கூட சேர்த்து கர்மா மற்றும் பொதுவாக ஆன்மீகம், இது எல்லாமே இணையறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் தனித்தனியாக கேட்டிருந்த பசில் பீஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பிகர் பிக்சர் பார்க்குற மாதிரி. நம்ம தொடர்ந்து லா ஆஃப் ஒன் பற்றி பார்த்துட்டு இருக்கிறதுனால லா ஆஃப் ஒன்லையும் எல்எல் ரிசர்ச்லையும் கர்மாவை பற்றின கேள்வி பதில்களையும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்கஷன். கர்மா அப்படின்னு ஒன்று ஃபர்ஸ்ட் நம்ம எது கூட தொடர்பு படுத்திப்போம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்மத்தில் வாழ்ந்திருக்கோம். அந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்ச கர்ம வினைகளோட பலன்களை இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ செய்யறதோட இந்த வினைகளோட பலன்களை அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்போம் அப்படிங்கிற முன் ஜென்மம், மறுபிறவி இதோட தான் ஃபர்ஸ்ட் நம்ம கர்மாவை தொடர்பு படுத்தி வச்சிருக்கோம். ஆனால் உலகத்தில் எல்லாருக்குமே மறுபிறவி அப்படிங்கிற விஷயத்த நம்பிக்கை இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு உங்களுக்கு மறுபிறவியில் நம்பிக்கை இருக்கணுமான்னு கேட்டாலும் இருக்க தேவையில்லை. எல்எல் ரிசர்ச் சேனலிங் செஷனில் ஒரு இடத்துல கேட்குறாங்க, மறுபிறவி அப்படிங்கிறத நாங்கள் நம்பணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களோட பதில், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் நடக்குது, ஆனால் உங்களுக்கு இதை ஏற்றுக்கிறதுல ஒரு சங்கடமான உணர்வு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவோட ஃபோக்கஸ் மறுஜென்மம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஏற்றுக்கோங்க, நம்பிக்கை இல்லை அப்படின்னா எங்கெல்லாம் பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோமோ, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த கர்ம வினைகள் அப்படின்னு எங்கெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்ச செயல்கள், நம்ம சொன்ன வார்த்தைகள், நம்மளோட எண்ணங்கள், அதனோட விளைவு அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ வீடியோவோட ஃபோக்கஸ் கர்மா, மறுஜென்மம் கிடையாது. கர்மான்ற சொல்லுக்கு பொதுவாக ஆக்ஷன், செயல் அப்படிங்கிற அர்த்தம் இருந்தாலுமே கர்மாங்கிறது செயலில் மட்டும்தான் ஏற்படுமா அப்படின்னா இல்லை. வார்த்தைகள், எண்ணங்கள், உணர்ச்சிகள் இதெல்லா வடிவத்திலுமே கர்ம பதிவுகளை நம்ம ஏற்படுத்தலாம். இந்த பஞ்ச கோஷாஸ்ல, அதாவது அன்னமய கோஷா, தூல உடல், பிராணமய கோஷா, எனர்ஜி பாடி இல்லைன்னா சூக்ஷ்ம உடல், மனோன்மய கோஷா, மனம், இமோஷன்ஸ், உணர்ச்சிகள், விஞ்ஞானமய கோஷா அதாவது புத்தி, ஆனந்தமய கோஷா, ஆன்மா. ஒவ்வொரு மனிதரோட இந்த 5 சரீரத்துல முதல் 3 சரீரத்தை சுத்தி தான் கர்ம பதிவுகள் நிறைய இருக்கும். அதனாலதான் நான் இந்த உடல், இல்ல நான் இந்த மனம், இல்ல நான் இந்த எனர்ஜி அப்படின்ற நம்மளோட அடையாளத்தை விட்டு எனக்கு புத்தின்னு ஒண்ணு இருக்கு, த சென்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், நான் ஒரு ஆன்மா, இந்த 2 நிலையோட நம்ம தொடர்பு கொள்ளும் போது நம்ம கர்மா விட்டு வெளியில வரோம் அப்படின்னு சொல்றாங்க. பிலாசபிக்கலா இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, பட் பிராக்டிக்கலா இந்த 3த்தையும் விட்டு வெளில வருது அப்படின்னா என்ன? இது வரைக்கும் நம்ம வாழ்ந்திருக்கக்கூடிய எல்லா பிறவிலையும் நம்ம செஞ்ச எல்லா கர்மாவோட அந்த பதிவுகள் ஒரு சீட், விதை வடிவத்துல நமக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கு.
இந்த விதைகளை விருத்தி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் சஞ்சித கர்மா. இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு ரேண்டமாக சில உதாரணங்களை பார்க்கலாம். கண் பார்வை இல்லாத ஒருத்தர் ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. பசின்னு கேட்டு உங்கள் வீடு தேடி வந்தவங்களுக்கு உணவு வழங்கியிருக்கீங்க. உங்கள் கூட படித்த ஒரு நண்பர் மேலே உங்களுக்கு பொறாமை, அவங்க செய்கிற செயல், அவங்களோட காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தீங்க. ஏதோ ஒரு வாக்குவாதத்தில் கோவத்தில் யாரையோ கத்தி எடுத்து குத்து கொலை பண்ணிட்டீங்க. ஆணவம் மிகுந்தவராக இருந்திருக்கீங்க. உங்க சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் மட்டம் தட்டிட்டு இழிவா பேசியிருக்கீங்க. எதிரிங்க உங்களை துரத்திட்டு வந்திருக்காங்க. பயந்து தப்பிச்சு ஓடி ஒரு காட்டுல போய் தலைமறைவாயிட்டீங்க. சின்ன வயசுலயே அப்பா இறந்துடுறாங்க. அந்த சோகம் உங்களை விட்டு கடைசி வரைக்கும் போகவே இல்லை. உங்க கடமைகளை செய்யாம சோம்பேறித்தனமா காலத்தை ஓட்டியிருக்கீங்க. வயதான அப்பா அம்மா படுத்த படுக்கை ஆனதுக்கு அப்புறமா அன்பா அவங்கள பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் வெவ்வேறு ஜென்மங்கள்ல வெவ்வேறு மனித பிறவிகளா பிறந்து பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் சஞ்சித கர்மா. இந்த பிறவி எடுத்து வரும்போதே நமக்கு அந்த வெயில் ஆஃப் ஃபர்கெட்டிங் இருக்கும். அதாவது எந்த பிறவியோட ஞாபகமும் உங்களுக்கு இல்லாத மாதிரி ஒரு திரை, மனத்திரை ஒன்று இருக்கும். அதான் அந்த வெயில் ஆஃப் ஃபர்கெட்டிங். ஸோ நம்ம இங்கே பிறந்து வளரும் போது நமக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, எந்த மாதிரி கர்மாவை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது. சைக்கலாஜிக்கலாக இந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிறது நம்மளோட அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறதோட தொடர்பு படுத்தி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக ரெண்டும் ஒரே விஷயம் இல்லை, பட் ஒரே மாதிரியான விஷயம். இப்போ இத்தனை கர்ம பதிவுகள் இருக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம இந்த பிறவிக்கு கொண்டு வருவோமான்னு கேட்டால் இல்லை. இதிலிருந்து சிலதை மட்டும்தான் இந்த பிறவிகளை அனுபவிக்கிறதுக்காக இல்லைன்னா பாடம் கற்றுக்கிறதுக்காக கொண்டு வரும். அதை பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆழ்மன பதிவுகளோட இதை தொடர்பு படுத்தி பார்த்துக்கலாம். நம்ம பிறந்த உடனே இந்த எல்லா கர்மாவும் ஆக்டிவேட் ஆகிடுமா, இந்த எல்லா விதைகளும் முளைச்சிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. காலம், நேரம் இதெல்லாம் பொறுத்து ஒன்று வெவ்வேறு சமயத்தில் முளைவிடும், முளை விடாமலேயும் கூட இருக்கலாம். இந்த அனுபவிக்கிறது, முளை விடுறது இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டோம், தண்டனையை இப்போ அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இதில் வந்து ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். நண்பர் மேலே பொறாமை இருந்ததுனால அந்த நண்பர் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு மனசில் ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த நண்பர் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு குறிப்பாக எந்த செயலும் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க மனதுக்குள்ள எண்ணங்கள் நிறைய இருந்துச்சு. ஸோ செயலை செய்யலைனா கூட எண்ணங்கள் மட்டுமே போதுமானது கர்ம பதிவை உருவாக்குறதுக்கு. பொறாமை அப்படிங்கிற குணம் அப்போ இருந்ததுனால அது ஒரு பதிவாக பதிஞ்சிடுச்சு அப்படின்னா எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பதியுது அப்படின்னா மனோமய கோஷா, அதாவது நம்ம மனத்துல அந்த பொறாமை அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு. இப்பவும் அது நமக்குள்ள ஒரு டெண்டன்சி இல்லை தன்மை, குணம், வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட பல தன்மைகள்ல பல குணங்கள்ல அது ஒரு குணமா இருக்கு. மனம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆழ்மனத்துல பொறாமை அப்படிங்கிற விதை இருக்கு. அதை தூண்டுற மாதிரி ட்ரிகர் பண்ற வகையில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் போது ஆழ்மனத்துலேருந்து வெளியில வந்து உணர்ச்சிகளா, எமோஷன்ஸா மாறுது. அந்த சமயத்துல நம்ம ஒரு வீடியோல பார்த்த லெவல்ஸ் ஆஃப் எனர்ஜியில பொறாமை அப்படிங்கிறது தோராயமா 180 அளவுல வரும். ஸோ நமக்குள்ள பொறாமைன்ற உணர்ச்சி வரும்போதெல்லாம் நம்மளோட சக்தி அளவு, காஸ்மிக் எனர்ஜி குறைஞ்சி 180 கிட்ட வரும். இந்த கர்ம பதிவு நம்மளோட சூக்ஷ்ம உடல் எனர்ஜி பாடியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொறாமைன்ற குணம் நமக்கும் இன்னொருத்துக்கும் உள்ள உறவை பாதிக்கிறதுனால அது சுவாதிஷ்டான சக்கரத்தோட தொடர்புடையது. ஸோ இந்த கர்ம பதிவு, இந்த சுவாதிஷ்டான சக்கரம் முழுமையாக இயங்கிறதுக்கு ஒரு தடையை உண்டாக்குது. சக்கரத்தில் அடைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 7 முக்கியமான சக்கரங்கள் இல்லாமல் நம்ம உடலில் மொத்தமாக 114 சக்கரங்கள் இருக்குது. இந்த கர்ம பதிவுகள் அதில் எந்த சக்கரங்களை வேணாலும் போய் அது கூட தொடர்புடையதாக அமையலாம். இந்த சின்ன சின்ன சக்கரங்கள், மைனர் சக்கராஸ் தான் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு லா ஆஃப் ஒன்லையும் கொடுத்துருக்கு. இதுக்கு தொடர்புடைய நாடிகளில் பிராணன் ஃப்ளோ ஆகிறது தடைப்படுது. ஸோ இது பிராணமய கோஷால நடக்குது. அடுத்தது அன்னமய கோஷா. நம்ம ஃபிசிக்கல் பாடியில் செல்ஸ், உயிரணுக்கள்லையும் இந்த பதிவு பதிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான பதிவுகளை சம்ஸ்காராஸ் அப்படின்னு சொல்லுவோம். செல்ஸ்குள்ளே இருக்க டிஎன்ஏ லெவல் வரைக்கும் இந்த பதிவு பதிஞ்சிருக்கு. டிஎன்ஏல பதிஞ்சிருக்கு அப்படின்னா இதோட தாக்கம் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அவங்களுக்கும் இருந்திருக்குமா? நம்ம இனிமேல் இந்த டிஎன்ஏவை பாஸ் பண்ணக்கூடிய நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு அவங்களுக்கும் இது போகுமா அப்படின்ற கேள்விக்கு பதில் ஆமாம். நமக்கு பொறாமை அப்படின்ற ஒரு கர்ம பதிவு இருக்குது அப்படின்னா இதே மாதிரி கர்ம பதிவு உள்ள ஒரு பரம்பரையில் நம்ம வந்து பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்மளும் அந்த தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ முற்பிறவியில் தெரிஞ்சவங்களாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இங்கே என்னன்னா அந்த கர்ம பதிவோட தன்மை,
நம்மள மாதிரியே குணம் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அதுக்கு அட்ராக்ட் ஆகி வரும். இப்போ ஒரு வீட்டில் 10 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா 10 பேருக்குமே இந்த பொறாமை அப்படிங்கிற குணம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. நம்ம பல கர்ம பதிவுகளை எடுத்துக்கிட்டு வரோம் இல்லையா? இதில் ஒன்று அப்பா குடும்பத்தோட சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒன்று அம்மா குடும்பத்தோட சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஒரு பிள்ளைகிட்ட இருக்கிற குணம் அவங்களோட அண்ணாக்கு இல்லாமல் இருக்கலாம். அண்ணா கிட்ட இருக்க பதிவுகள் மறுபடியும் அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டே இருந்தோ வந்திருக்கலாம். ஜெனட்டிக்காக ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தைங்க 10 குழந்தைங்களுக்கு இப்படி வேறு வேறு ஜீன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டிஎன்ஏ பற்றி பார்க்கும்போது ஒரு பதிவில் பார்க்கலாம். டிரான்ஸ்ஜெனரேஷனல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற தலைப்பை பற்றி சர்ச் பண்ணிங்கன்னா அது மெட்டாஃபிசிக்கல் லெவலில் இந்த ஆன்சிஸ்ட்ரல் கர்மாவோட தொடர்புடையதாக இருக்கும். ஃபிசிக்கல் பாடியில் செல்ஸ் டிஎன்ஏ லெவலில் மட்டும் இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு சுவாதிஷ்டான சக்கராவோட தொடர்புடைய சில உறுப்புகள்லையும் அந்த பதிவுகள் இருக்கலாம். ஸோ கர்ம பதிவுகள் அப்படிங்கிறது நம்மளோட ஆழ்மனத்திலிருந்து உணர்ச்சிகள், சக்கரங்கள், சக்தி ஓட்ட பாதைகள், அதாவது நாடிகள், அப்படியே ஃபிசிக்கல் பாடியில் உறுப்புகள், செல்ஸ், டிஎன்ஏ, இத்தனை விஷயங்களோட தொடர்புடையதாக இருக்கும். ஸோ கர்ம பதிவுகள் எங்கே பதிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த 3 சரீரத்துலேயும் இந்த மாதிரி வகையில் பதிஞ்சிருக்கு. இந்த பதிவுகளில் நம்ம ஒரு விதை மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். ஒரு விதைனா அதுக்குள்ளே ஒரு செடியாக உருவாகக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது, பொட்டென்ஷியல் இருக்குது. ஆனால் இன்னும் அது செடியாகி மரமாகி காயோ பழத்தையோ கொடுக்க ஆரம்பிக்கலை. அதாவது விதை வடிவத்தில் இருக்க இந்த கர்ம பதிவு இன்னும் வாழ்க்கையில் வெளிப்பட தொடங்கலை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். அது ஒருத்தருடைய இந்த குறிப்பிட்ட வாழ்க்கை காலத்தில் எப்போ வேணால் அது முளைவிடலாம், எப்போ வேணால் வெளிப்படலாம். ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க இப்போ சொல்ல போகிறத எடுத்துக்கோங்க. நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். நம்மளோட ஜாதகத்தை வச்சு நம்மளோட கர்ம பதிவுகளை ஓரளவுக்கு சொல்ல முடியும். தமிழில் டிஎன்ஏ விஷால், ஆஸ்ட்ரோ பிருந்தா அந்த மாதிரி யூடியூப் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜாதகம் கூட தேவையில்லை, வெறும் நட்சத்திரங்களுக்கு இந்தந்த நட்சத்திரங்களுக்கு இந்தந்த கர்ம பதிவுகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஜென்ம நட்சத்திரமோ இல்லை லக்னம் நிற்கும் நட்சத்திரமோ இல்லை லக்னாதிபதி நிற்கும் நட்சத்திரமோ, இந்த நட்சத்திரங்களோட கர்ம பதிவுகளை நீங்கள் அவங்க யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொதுவாக ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா கிடைக்கும். சில பேருக்கு சின்ன வயசில் இருக்கும்போதே, ஸ்கூல் படிக்கும் போதே அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த கிளாஸ்மேட்டை பிடிக்காது. என்னமோ அந்த ஃப்ரெண்டு மேலே ஒரு பொறாமை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த எண்ணத்தை அந்த குழந்தைக்கு யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அது உள்ள அந்த வாசனை வெளியில் வர்றது. சில பேருக்கு வளர்கிற சமயத்தில் இந்த மாதிரி அவங்களுக்கு பொறாமை எண்ணமே இருந்திருக்காது. ஆனால் வளர்ந்து அவங்க ஆஃபீஸில் ஒரு குறிப்பிட்ட கொலீக் இருப்பாங்க. அது என்னமோ அவங்க மேலே மட்டும் ஒரு பொறாமை எண்ணம் இருக்கும். இவங்க எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரியே இவங்களோட அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிரும், இல்லை ஒரு சம்பள உயர்வு கிடச்சிரும். அது நடக்கும் போதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கும். ஸோ இப்படி குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்தந்த விதைகள் முளைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ், வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். அந்த இன்னொருத்தருக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு வேதனை, ஒரு வலி, ஒரு சஃபரிங்கை கொடுக்குது. இதை இப்போ வெளியிலேருந்து கேட்குறதுக்கு அதெல்லாம் நியாயம் இல்லை, பொறாமை எண்ணம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு ஃபிலாசபியை பேசலாம். ஆனால் இந்த மாதிரி அனுபவம் யாருக்காவது இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இது நியாயமே இல்லை, நான் தான் நிறையா உழைச்சேன் ஆனால் ப்ரொமோஷன் அவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வெளியிலேருந்து நமக்கு இது கேட்குறதுக்கு ஒரு தேர்ட் பர்சனாக இதெல்லாம் ஒரு கஷ்டமாக, இதெல்லாம் ஒரு சஃபரிங்கா, எண்ணத்தை நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டா இது வந்திருக்காது அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கிறவங்களுக்கு அந்த சமயத்தில் அது ஒரு பெரிய கஷ்டம். ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸ்க்கு போகும்போது அந்த நபரை சந்திக்கும் போதெல்லாம் இவங்களுக்குள்ள அந்த கஷ்டம் ஏற்படுது. ஸோ இப்போ கர்மா ரீதியாக இந்த கஷ்டம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே இவங்களுக்குள்ள ஆழ்மனதுக்குள்ளே அது ஒரு டெண்டன்சியாக, ஒரு வாசனையாக இருந்திருக்கு. அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, எப்பயோ இதுக்கு முன்னாடியோ இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தப்போ இதே மாதிரி பொறாமை எண்ணம் வந்திருக்கு. அது காஸ், காரணம். அதே மாதிரி சம்பவம் இப்போ ரிப்பீட் ஆகுது. இப்போது ஆரம்பத்தில் பொறாமை எண்ணமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அது அவங்களுக்குள்ள ஒரு கஷ்டமாக, சஃபரிங்காக மாறுது. இந்த கஷ்டம்தான் விளைவு, எஃபெக்ட். எப்பயோ எங்கேயோ இவங்களுக்கு தோன்றுனா ஒரு எண்ணத்தோட தண்டனை ஆயுதுன்னு கேட்டால் இல்லை. இயற்கையோட கண்ணோட்டத்தில் தண்டனை, பரிசு, ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட்டில் எதுவுமே கிடையாது. காஸ் அண்ட் எஃபெக்ட், காரணம் விளைவு மட்டும்தான் இருக்காங்க. இது சந்தர்ப்பம், சூழ்நிலை, வெளியிலேருந்து உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயமான்னு கேட்டால் இல்லை, உங்களுக்குள்ளேயே ஏற்பட்ட ஒரு காரணத்தோட விளைவு. ஸோ காரணமும் உங்களுக்குள்ளே தான் ஆரம்பிச்சது, அதோட விளைவும் உங்களுக்குள்ளே தான் நடக்குது. இன்னொரு உதாரணம், நீங்கள் ஒரு வாட்டி கண் பார்வை இல்லாதவங்கள ரோட் க்ராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதனோட கர்ம பதிவும் இதே மாதிரி தான் 3 சரீரத்துலேயுமே இருக்கும்.
உங்கள் ஆழ்மனத்தில் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி, அதுவும் ஒரு குணம், ஒரு தன்மை, ஒரு வாசனை, அதுவும் உங்களுக்குள்ளே இருக்குது. நம்ம எனர்ஜி ஸ்கேல் படி கைண்ட்னஸ், கருணைங்கிறது 320. ஸோ எப்போல்லாம் கருணை உள்ளத்தோடு மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் நம்மளோட சக்தி அளவு 320க்கு உயருது. நம்ம சக்கரங்களுக்கு வரும்போது இதுவும் நமக்கும் இன்னொருத்தருக்கும் இருக்கக்கூடிய உறவில் ஒரு தன்மையை குறிக்குது. இது சுவாதிஷ்டான சக்கராக்கும் பொருந்தும், அனாஹாட்டா சக்கராக்கும் பொருந்தும். இந்த தன்மை இந்த 2 சக்கரங்களில் ஒன்றுத்தையோ 2த்தையோ சமநிலை, பேலன்ஸுக்கு கொண்டு வரதுக்கு உதவும். ஃபிசிக்கல் பாடியிலையும் இந்த பதிவு பதியுது. இது கூட தொடர்புடைய ஏதோ ஒரு உறுப்பு எந்த பாதிப்பும் இல்லாமல் முழுமையாக இயங்கலாம். செல்ஸ், டிஎன்ஏ லெவல்லையும் அந்த பதிவுகள் போய் இருக்கும். முதல்ல பார்த்த மாதிரியே உங்கள் பரம்பரையிலேயே மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்திருக்கலாம். அதுக்கு அட்ராக்ட் ஆகி நீங்கள் இங்கே வந்து பிறந்திருக்கீங்க. இதே மாதிரி இந்த தன்மையை உங்களோட அடுத்த தலைமுறைக்கும் பாஸ் பண்ணுவீங்க. அதாவது உங்கள் வீட்டில் பிறக்க போகிற அந்த ஆன்மாவும் இந்த தன்மைக்கு அட்ராக்ட் ஆகி உங்கள் பரம்பரையிலே வந்து பிறக்குது. இந்த கர்ம பதிவோட விளைவு எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம். நீங்கள் ஒரு நாள் ரோட் க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களை நோக்கி வேகமாக ஒரு கார் வருது. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் பக்கத்தில் வந்து பிரேக் போட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த கடவுள் புண்ணியம் அப்படிங்கிறது நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச அந்த காரணத்தோட விளைவு. நம்ம ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் பல நேரத்தில் ஆபத்தான சூழ்நிலைகள்லேருந்து நம்ம காப்பாற்றப்பட்டிருப்போம். இதெல்லாம் நம்ம கொண்டு வந்த புண்ணிய கர்மாவோட விளைவு. பொதுவாக கர்மா அப்படின்னாலே நம்ம கஷ்டங்களை குறிக்கிற ஒரு சொல் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அது அப்படி இல்லை. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே 2 விதமான தன்மைகளும் இருக்குது, 2 விதமான கர்மாக்களும் இருக்குது. ஒருத்தவங்க நிறைய வசதி உள்ளவங்களாக இருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே உறவுகளால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் வர மாதிரி இருக்கலாம். ஒருத்தவங்க வசதி கம்மியாக இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே ரொம்ப அன்பான மனைவி மக்கள் அமைஞ்ச மாதிரி இருக்கலாம். வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த சமுதாயம் அந்த வசதி உள்ளவங்களை இவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், வசதி இல்லாதவங்களை இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டாம்ப் பண்ணி முத்திரை குத்தி வச்சிடுச்சு. ஆனால் உண்மை என்னென்னா, 2 பேருமே ஏதோ ஒரு விஷயத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க, இன்னொரு விஷயத்தில் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அதுவும் அவங்கவுங்க கொண்டு வந்தது தான். இது எதுக்காக இங்கே வலியுறுத்துகிறோம் அப்படின்னா, நம்மள பல பேர் மற்றவங்கள பார்த்து அவங்க எவ்வளோ நல்லா இருக்காங்க, வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ வெளிநாட்டுக்கெலாம் போய் ட்ராவல் பண்ணிட்டு வராங்க, பெரிய கார், வசதியாக நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி எண்ணம் நமக்குள்ளே வரும்போதெல்லாம் நம்மளே நம்ம நினைவுபடுத்திக்கணும். அவங்களுக்குள்ளே, அவங்க மனதுக்குள்ளேயோ இல்லை அவங்க வீட்டுக்குள்ளேயோ எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் யாரும் சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில் போடுறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு நபர் உங்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பராகி அவர் கூட நீங்கள் பேசும்போது அவர் மனம் விட்டு இதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இதே மாதிரி வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒருத்தவங்களுக்கு வசதி கம்மியாக இருக்காங்க, ஐயோ அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களோட நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற கம்பேரிசனும் தேவையில்லாது. ஏன்னா நமக்கு இல்லாத ஏதோ ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி அவங்க மனசுக்குள்ளே, அவங்க வீட்டுக்குள்ளே, அவங்க குடும்பத்தில் இருக்கலாம். எல்லாரும் எல்லாத்தையுமே ஸ்டேட்டஸ் அப்டேட்டில் போடுறது கிடையாது. இது வரைக்கும் கேட்டது எல்லாமே பேசிக் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கர்மா, அடிப்படை புரிதல் கர்மானா என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இதுக்கு முன்னாடியே. இப்போ அடுத்த லெவல் பார்க்கலாம். நம்ம விதைத்த ஒரு விதையை விளைச்சி அறுவடை செஞ்சு அதை அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான் கர்மா அமைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. கர்மா ஒரு அற்புதமான பயன்பாடோட அமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் கேட்டலிஸ்ட். பொறாமை எண்ணத்தினால அந்த நண்பர் நல்லா இருக்கக்கூடாது, வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் எப்பயோ இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பம் வருது நமக்கு. நம்ம அந்த நண்பருக்கு என்ன நினைச்சோமோ அது நமக்கே நடக்குது. நம்ம வெற்றி பெற முடியாம நம்ம கஷ்டங்கள் அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. அந்த நண்பருக்கு கிடைச்ச ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நம்ம கஷ்டப்படுறது இப்போ ஒரு கேட்டலிஸ்ட். இந்த விலை முளை விட்டுருச்சு, அதான் நமக்கு கேட்டலிஸ்டாக வருது. இங்கே நமக்குள்ள ஃப்ரீ வில் அப்படிங்கிறது இப்போது இந்த முளைச்சி வந்திருக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒன்றும் பெரிய செடியாகும், ஒன்றும் பெரிய மரமாகும். தண்ணி ஊற்றுறது அப்படின்னா நம்ம மறுபடியும் அதே நினச்சிக்கிட்டே இருக்கோம். அந்த நண்பருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்க கூடாது, இதுக்கு மேலே எதுவும் வெற்றி கிடைக்கக்கூடாது அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு ஆதங்கம். உங்களுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு தோல்வி நடந்தால் கூட அதில் அவ்வளோ ஒரு ஆனந்தம். நமக்குள்ளே இந்த எண்ணத்தை, இந்த உணர்ச்சியை நம்ம மீண்டும் மீண்டும் சிந்திச்சு அதுக்கே நம்ம தண்ணி ஊற்றிட்டு வளர்த்துக்கிட்டே இருக்கும் போது மட்டும்தான் இந்த முளை பெருசாகும். ஆனால் நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. விழிச்சு எந்திரிச்சு உட்காரத்துக்கு நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. மனதை கவனிப்பது எப்படி அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். நமக்குள்ளே எந்த மாதிரி எண்ணங்கள், சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்மளோட டெண்டன்சி, நமக்குள்ளே இருக்க இந்த வாசனை எப்படிப்பட்டது, எந்த மாதிரி குவாலிட்டி உடையது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம்.
ஒரு பக்கம் இந்த மனசு, அதாவது இந்த ஈகோ மைண்ட் அப்படிங்கிறது நம்மளை நல்லவனாகவே நம்மளை காட்டிக்கிட்டே இருக்கும். அதனால அது இதெல்லாம் ஏற்றுக்காது. நமக்குள்ள பொறாமை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிறத அது அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்காது. இந்த ஈகோ மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆக நமக்குள்ள அந்த கஷ்டமும் அந்த கேட்டலிஸ்ட்டும் அதோட ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். இந்த கஷ்டத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னு நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்போது ஏதோ ஒரு வழியாக நம்ம லைட்டாக விழிச்சுக்கிறோம். எனக்குள்ளே இந்த எண்ணம் இருக்குது, இன்னொருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் இங்கே அடிப்படையாக தவறானது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம வர்றது தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் ஆன்மீகம் ஆரம்பிக்குது. எல்லா விதத்துலையுமே நான் சரி அப்படின்னு நம்மளை நியாயப்படுத்திக்கிட்டே இருந்த அந்த நிலையிலிருந்து, அந்த ஈகோ மைண்ட்லேருந்து எனக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் சரியானது இல்லை அப்படின்னு நம்ம உணர்றது தான் ஆன்மீக பாதையில் முதல் படி. இதை உணரும் போது சில பேருக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். நம்ம டார்சல் வேகஸ் நர்வ் மோடுக்கு போயிடுறோம், ஷட் டவுன் ஆகிடுறோம். டார்க் நைட் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எனக்குள்ளே இது ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு இத்தனை நாளா. இதை மனம் ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இதுலேருந்து வெளியில் வரும்போது நம்ம ரொம்ப தெளிவாக, நான் இது வரைக்கும் என்னோட எண்ணம் எப்படி இருந்துச்சு, இதுக்கு மேலே அது எப்படி இருக்கக்கூடாது, எப்படி நான் மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு நம்ம வெளியில் வரோம். நண்பர் மேலே எந்த தவறுமே கிடையாது. அவங்க மேலே நம்ம வெறுப்பு காட்டுறதுல எந்த பயனுமே கிடையாது. அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அந்த எண்ணத்துலேருந்து நான் வெளியில் வரணும். அது என்னோட எண்ணம் கிடையாது. இந்த பழைய டெண்டன்சி, இந்த வாசனைகள்லேருந்து, இந்த ஞாபகங்கள், இந்த மெமரிஸ்லேருந்து உருவான ஒரு விஷயம். அதை சுமந்துக்கிட்டே நான் போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. அது வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டா நான் அதை விட்டுடலாம். எனக்கு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இல்லை நிறைய முயற்சிக்கு பின்னும் எனக்கு இங்கே அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா வேறு வேலை தேடிட்டு பார்த்துட்டு நான் போகலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வரும்போது நம்ம எதை கஷ்டம் அப்படின்னு நினச்சோமோ அந்த கஷ்டம் நம்மளை விட்டு விலகி போகுது. கர்மா அப்படிங்கிறது ஒரு விளைவை அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது மட்டும் இல்லை, அதுலேருந்து நம்ம கற்று உணர வேண்டியதை நம்ம கற்றுக்கிறதுக்காக நமக்கு தூண்டுதலாக அமைஞ்சிருக்க ஒரு கேட்டலிஸ்ட். சரி, இந்த மாதிரி நமக்குள்ளே இருந்த ஒரு வாசனை வந்துச்சு, நம்ம சரியான விதத்தில் அதை கற்றுக்கிட்டோம். இதோட இது முடிஞ்சிடுச்சா, நம்ம கால் நீட்டி போட்டு ரிலாக்ஸ்ட் ஆகிடலாமா அப்படின்னா அதான் இல்லை. எனக்குள்ளே தான் ஒரு எண்ணம் சரியில்லை, அதை நான் கவனிக்கணும், சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க தொடங்கும் போது நமக்கு வேறு வேலை கிடைக்குது. நம்ம வேறு வேலைக்கு மாற்றி போகிறோம். அங்கேயும் ஆனால் ஒருத்தர் இருப்பார். அதே மாதிரி என்னமோ ஆரம்பத்துலேருந்தே அவர் மேலே ஒரு வெறுப்பாகவே இருக்கும். ஸோ அந்த வாசனை மறுபடியும் மேலே வரத்துக்கு முயற்சி பண்ணோம். அது எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அடையாளம் கண்டு அதுக்கு தண்ணி ஊற்றாமல் இருக்கோமோ வர இருக்கும் அந்த கஷ்டம் நம்மளை விட்டு விலகி போயிடுது அவ்வளோ தூரத்துக்கு. பெரும்பான்மையான சமயத்தில் நமக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ இல்லை, பல முறை நடந்த அதே மாதிரி சூழ்நிலைகள் திருப்பி நடந்துக்கிட்டே இருக்கும். இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் ஸ்பைரல் அசென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுழற்சி முறையில் நடக்கிற முன்னேற்ற பாதை. ஸ்பைரல் அசென்ஷன் அப்படிங்கிற புக்கில் இதை பற்றி விரிவாக எழுதப்பட்டிருந்தாலும் நான் இதை முதல் வாட்டி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது ஆரன் ஆப்கி அப்படிங்கிறவரோட யூடியூப் சேனல்ல இருந்து. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கான்செப்ட் படி நம்மளோட இந்த கர்ம பதிவுகள் இந்த பஞ்ச கோஷாஸில் இருக்குது. இதை நம்ம மாற்றி அமைக்கணும், இந்த கர்ம பதிவு வளர விடாமல் வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரே டைமில் எல்லா உடல்ல இருந்தும் டக்குன்னு வெளில வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக லேயர் பை லேயர், ஸ்தூல உடல், அப்புறமா சூக்ஷ்ம உடல், அப்புறம் மனோன்மணிய கோஷா, இப்படி ஒவ்வொரு லேயராக அது கடந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாற்றம், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு சுழற்சி வடிவில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது கேட்டலிஸ்ட் அப்படின்னு ஒரு கஷ்டம் நமக்கு வரும்போது நம்ம மையப்பகுதியில் இருக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பைரல் ஆகி நம்ம வெளில வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த படத்தில் பார்த்தா மேலே ஒரு ஹாஃப் ரெட் கலரில் இருக்குது, கீழே ஒரு ஹாஃப் ப்ளூ கலரில் இருக்குது. நம்ம அந்த ஸ்பைரலில் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும்போது மேலே வரும்போது நம்ம கஷ்டங்கள் ஜாஸ்தியாக ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ரெட் கலர் பார்ட் கஷ்டம் வந்ததை நினச்சி நம்ம ஒரு மாதிரி சுருக்கமாக ஃபீல் பண்ணுறோம். சில நாட்களில் அது கீழ்ப்பகுதிக்கு வருது. அந்த கீழ் வளைவில் வரும்போது நம்ம எக்ஸ்பேண்டடாக, நம்ம மனம் விரிவானதாக ஃபீல் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் நான் வெளியில் வந்துட்டேன், இந்த பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதுக்கு மேலே இந்த பிரச்சனை திருப்பி வராது, இருந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் மறுபடியும் அந்த சுழற்சி நம்ம மேலே வரும் ரெட் பார்ட்டுக்கு. இப்போ தான் இந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினச்சோம், மறுபடியும் இந்த பிரச்சனை திருப்பி வேறு வடிவத்தில் வந்துருச்சே அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம், திருப்பி சுருங்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சுழற்சியிலையும் ஒவ்வொரு லேயர் ஹீல் ஆகிக்கிட்டே இருக்குது. கடைசியாக கம்ப்ளீட்டாக எல்லா லேயரும் ஹீல் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த சுழற்சியை விட்டு பெர்மனெண்ட்டாக வெளியில் வந்துடுறோம். என்னோட பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இந்த புரிதல் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த ரெட் ஃபேஸுக்கு வரும்போது இது திருப்பி வந்துருச்சா அப்படின்னு நம்ம சோர்வடையாமல் இன்னும் அடுத்தபடி ஹீலிங் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற புரிதல் நமக்கு இந்த கான்செப்ட் கொண்டு வரும்.
ஸோ அந்த ரெட் ஃபேஸ் நம்ம கடக்கும்போது நம்ம மனம் தளராமல் அந்த சுழற்சியில் இது கடைசி ரவுண்டாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஆறுதல் நமக்கு இது கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த ரெட் ஃபேஸில் வரும்போது நம்மளோட வாசனைகள் மேலே வருது, ட்ரிகர் பண்ணுது. நம்ம கவனத்தோடு இருக்கும்போது மட்டும்தான் இதை நம்ம கேட்ச் பண்ணிக்க முடியும். நம்ம கவனத்தோடு இல்லாமல் செஞ்ச தவிர மறுபடியும் செய்கிறோம், மறுபடியும் அந்த இன்னொரு நபர் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த சுழற்சி இன்னும் பெருசாகிட்டே இருக்கும், சீக்கிரத்தில் முடியாது. இதை தான் கிரியமண்ண கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்ஸ்டன்ட் கர்மா. நமக்குள்ளே இப்போ இருக்கிற எண்ணத்துக்கு, இப்போ இருக்க உள்நோக்கத்துக்கு உடனே நம்ம விளைவை அனுபவிக்கிறது. ஸோ இந்த லெவலில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம விதைக்கு தண்ணீர் பாய்ச்சுறோமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. அதுதான் ஃப்ரீவில். ஒருவேளை அந்த ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ளே இருக்க இந்த வாசனையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா முதல் தடவை கூட அந்த முதல் ஆஃபீஸ்லேயே கூட அந்த விதை முளைக்காமல் நம்மளால் தடுத்துருக்க முடியும். 3வது லெவலில் இப்போ கர்மாவை புரிஞ்சுக்கலாம். இப்படி நமக்குள்ள பல பதிவுகள், பல விருத்திஸ், பல சம்ஸ்காராஸ், இது ஒவ்வொன்றத்தையும் நம்ம கவனிக்கணும், கண்காணிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு பதிலாக மொத்தமாக ஒரு கர்மா இன்சூரன்ஸ் பாலிசி இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த பாலிசி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்மா அவங்கள பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒன்று. அந்த மாதிரி ஒரு கர்மா இன்சூரன்ஸ் பாலிசி தான் லா ஆஃப் ஒன்ல சொல்கிற சர்வீஸ் டு அதர்ஸ் பாத். சர்வீஸ் டு அதர்ஸ், சுயநலம் இல்லாமல் பிறர் நலம் வேண்டி மற்றவங்களுக்கு சேவை செய்வது அப்படிங்கிறத கேட்ட உடனே நமக்கு பொதுவாக என்ன தோணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு போய் ஒரு சேவை செய்கிறது, இல்லைன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு, இல்லை உடல் நலம் முடியாமல் இருக்கிறவங்களுக்கு, வசதி இல்லாதவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உதவி செய்கிறது தான் நம்ம சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படிங்கிறது இது மட்டும் இல்லை, இது ஒரு பாதை, இது ஒரு செயல் இல்லை. ஒரு குறிப்பிட்ட செயல் மட்டும் சர்வீஸ் டு அதர்ஸ் இல்லை, ஆனால் ஒரு பாதையில் ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணிட்டு போகிறது தான் இந்த சர்வீஸ் டு அதர்ஸ். அதை விரிவாக பார்க்கலாம். சர்வீஸ் டு அதர்ஸை நம்ம கடைபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருந்து நம்ம யார் கூட வாழறோம், தினசரி நம்ம யாரை சந்திக்கிறோம், ஆஃபீஸில், ஸ்கூலில், காலேஜில், அந்த அதர்ஸ் லிஸ்ட்டில் இவங்களாம் தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா தான் சமுதாயத்தில் கஷ்டப்படுறவங்கலாம் பின்னாடி வராங்க. நம்ம கூட வாழறவங்க, அவங்களுக்கு நம்ம எப்படி உதவி பண்ண முடியும்? அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கலாம். அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உதவி பண்ணலாம். ஆனால் அதை நம்ம செய்யும் போது நம்ம எந்த மாதிரி உள்நோக்கம், எந்த மாதிரி எண்ணத்தோடு செய்கிறோம் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம் இந்த சர்வீஸ் டு அதர்ஸ் பாத்துக்கு. வீட்டில் வயசானவங்க ஒரு ஃபோனோ கம்ப்யூட்டரோ எப்படி ஆப்ரேட் பண்ண தெரியல அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. இல்லை அவங்க கேட்க கூட இல்லை, அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியல, ஆனால் அவங்களுக்கு அது ஒரு தேவையாகவோ ஒரு ஆசையாகவோ இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. இதுக்கு டைம் எடுத்துட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு பொறுமையாக எத்தனை பேர் நம்ம சொல்லி கொடுக்குறோம்? அதுக்குரிய அறிவு நம்ம கிட்ட இருக்கு, இருந்தாலும் நிறைய பேர் அதை பண்றது இல்லை. பொதுவாக எல்லாரும் சொல்ற காரணம் என்னன்னா, எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாலும் உனக்கு புரியாது, இது கூட புரிஞ்சுக்க தெரியல அப்படின்ட்டு பொறுமை இல்லாம அந்த இடத்துல நமக்கு கோபம் வருது. இந்த கோபம் எங்கேருந்து வருது அப்படின்னா நம்மளோட டெண்டன்சி, அந்த குணத்துல இருந்து வருது. இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டு வந்த குணத்துல இருந்து வருது. ஆனா என்னோட டெண்டன்சி, நான் கொண்டு வந்த குணம் எதுவா இருந்தாலும் சரி, நான் இந்த சர்வீஸ் டு பாத் அப்படிங்கிற பிரின்சிபலை ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிற வழியில நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வர ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்மளை சுற்றி உள்ள மக்களுக்கு என்ன தேவை, பொறுமையா நிதானமா உட்காந்து சொல்லி கொடுக்கணும். இப்போ அவங்களுக்கு அதை பண்ண முயற்சி பண்றோம். ஃபர்ஸ்ட் வாட்டி எடுத்தோன்னா நமக்கு மேபி பொறுமை இல்லாம இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு நாள பல சந்தர்ப்பம் வரும். சாயங்காலம் உங்க குழந்தை வந்து ஒரு ஹோம்ஒர்க் ஹெல்ப் கேட்கலாம். சத்தம் போடாம, திட்டாம, அடிக்காம, அந்த குழந்தைய பயமுறுத்தாம, அவசரப்படுத்தாம உதவி செய்யறதுக்கு நம்மளால முடியும். அதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்படி ஒரு நாள்ல வர சின்ன சின்ன சந்தர்ப்பங்களிலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும், சர்வீஸ் டு அதர்ஸ், சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படின்ட்டு. இந்த ஞாபகம் நமக்கு இருக்கும் போது நம்மள அறியாமலே நம்மளோட டெண்டன்சி, குணம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். பொறுமை வரும், நிதானம் வரும். இவங்களுக்கு உதவுறதுனால எனக்கு என்ன ஆதாயம், இவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க, நான் எதுக்காக இவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற தன்னலம், சுயநலம் சார்ந்த எண்ணத்திலிருந்து நம்ம வெளியில வரும். இது ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம பண்ணும் போது, அட்லீஸ்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணும் போது நம்மளோட அந்த டெண்டன்சிஸ்ல இருந்து நம்ம வெளியில வரும். இதுல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கொண்டு வந்த அந்த பிராரப்த கர்மாவை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்க அந்த சஞ்சித்த கர்மாவையும் நம்ம இதில் டேக்கிள் பண்ண ஆரம்பிக்கிறோம். அடுத்தது எப்படி உதவி பண்ணுறது ஒரு சர்வீஸ் டு அதர்ஸோ, அதே மாதிரி மற்றவங்களுக்கு உபத்திரம் கொடுக்காம இருக்கிறது ஒரு பெரிய சர்வீஸ் டு அதர்ஸ். கணவன் ஒரு பேனாவை பென் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துட்டு சோஃபா மேலே வச்சுட்டு போயிட்டாங்க, திருப்பி பென் ஸ்டாண்டில் வைக்கல. அதை பார்க்குற மனைவிக்கு கோவம் வருது. இந்த கோவம், அந்த ட்ரிகர் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்மளோட குணத்தை வெளிப்படுத்துது, டெண்டன்சி. எத்தனை வாட்டி சொன்னாலும் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க தெரியல அப்படின்னு கோவமாக பேசுறதுக்கு பதிலாக சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படிங்கிற பிரின்சிபலை நம்ம ஃபாலோ பண்ணும் போது அவங்கள புண்படுத்தாத வகையில்
அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணலாம், இந்த பேனா இங்கே எடுத்தீங்க திருப்பி வைக்கல அப்படின்ட்டு. 3வது மன்னிப்பு. 100 வாட்டி சொல்லியாச்சு பொறுமையாக, இருந்தாலும் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கல. சர்வீஸ் டு அதர்ஸ் ஞாபகம் வந்துச்சுன்னா அப்பயும் கோவப்பட மாட்டோம், பரவாயில்லன்னு மன்னிச்சிருவோம். 100 வாட்டி ஆனாலும் மன்னிச்சிருவோம். இதே இந்த திட்டு வாங்குற கணவனாக இருக்கோம் நம்ம. இப்போது மனைவி ஒரு சின்ன விஷயந்தான், பேனாவை எடுத்து பென் ஸ்டாண்டில் வைக்கல, இதுக்காக கோவமாக கத்துறாங்க. இது ட்ரிகர் பண்ணுற அந்த உணர்ச்சியோடையே நம்ம போனோம் அப்படின்னா நம்மளும் கோவப்பட்டு கத்துறோம். நீ கூட தான் முந்தானியத்தை கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வாயரில் வைக்கல அப்படின்ட்டு பழைய கதையெல்லாம் எடுத்து பேசுவோம். ஆனால் அப்பப்போ அடிக்கடி சர்வீஸ் டு அதர்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மேலே தப்பு இருக்கான்னு யோசிக்கணும். ஒரு சாரியை கேட்டு அந்த பெண்ணை கொண்டு போய் பென் ஸ்டாண்டில் வச்சிடலாம். இந்த விஷயத்துக்கு கோவப்பட்டு கத்தினா அவங்கள மன்னிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு மாற்றம் 1 நாள் 2 நாளில் வராமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம ஆழ் மனசில் பதிஞ்ச அந்த டெண்டன்சி, அந்த குணம் அவ்வளோ வலிமையானது. ஆனால் ப்ராக்டிஸ், ஒவ்வொரு வாட்டியும் சர்வீஸ் டு அதர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம மற்றவர்களுக்கு உதவ முடியுமா, என் டைம் வேஸ்ட் ஆகுது, இவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க, இதில் எனக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு சுயநலமாக யோசிக்காமல் இருக்கலாம். நமக்குள்ளே என்ன தப்பு இருக்குன்னு பார்த்து நம்ம தப்பாக திருத்திக்கலாம். மற்றவங்க செய்கிறது தப்புன்னு தோணுதா அவங்கள மன்னிக்கலாம். ஒரு நாளில் 10 வாட்டி இந்த மாதிரி சந்தர்ப்பம் வருதுன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு வாட்டி நம்ம முயற்சி பண்ணலாம். நாளடைவில் இது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நம்மளை அறியாமலே நமக்குள்ளே ஆழ்மனத்துக்குள்ளே இருந்த அந்த டெண்டன்சிஸ் மாறும். இது இல்லாமல் சமூக நலன் கருதி நமக்கு இயற்கையாக ஒரு உணர்வு வரும்போது வெளியில் போய் என்ன முயற்சி எடுக்கணும்னு தோணுதோ, இதை செஞ்சால் எனக்கு பேர் வரும், புகழ் வரும், புண்ணியம் வரும், மற்றவங்க என்னை பார்த்து வியப்பாக பார்ப்பாங்க, அந்த மாதிரி தன்னலம் சார்ந்து இல்லாத எண்ணங்களோட இயல்பாக நம்ம உணர்வு சொல்கிறபடி நம்ம செய்கிறது தான் சர்வீஸ் டு அதர்ஸ். இதுக்காக எல்லாருமே வெளியில் போய் தான் சர்வீஸ் டு அதர்ஸை பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஏன் நமக்கு கேட்லிஸ்ட் அமைஞ்சிருக்காங்க அப்படின்னா இப்படியெல்லாம் மற்றவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டாலும் அதையும் தாண்டி நம்ம இந்த சர்வீஸ் டு அதர்ஸ் பாதியை போக முடியுமா? இதை செய்யும் போது நம்மளை அறியாமலே நிறைய நம்மளோட கர்மாக்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். லா ஆஃப் ஒன்ல கர்மாவிலேருந்து விடுபடுறதுக்காக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது மன்னிப்பு. நிறைய இடங்கள்ல இது கொடுத்துருக்காங்க. சரி, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நான் உதவுறேன், இதை பண்ணும்போது நம்ம கொண்டு வந்த கர்மா அப்படியே வேரோடு அழிஞ்சு போயிடுமா, அது முளைக்காமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது உண்மையாகவே நம்ம கையில் இல்லை. நம்ம முதல்ல பார்த்த அந்த உதாரணத்தில் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு. நம்மளோட டெண்டன்சினால நமக்கு அந்த பொறாமை அப்படிங்கிற உணர்ச்சி வந்தாலுமே கூட சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வெற்றி வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். நம்மளை அறியாமலே நம்மளோட டெண்டன்சினால் அப்படி ஒரு எண்ணம் வந்தாலுமே அது தவறு அப்படின்னு நம்ம உடனே புரிஞ்சுப்போம். எங்கேயாவது அவங்க சறுக்கி விழுவாங்களா அப்படின்னு நம்ம காத்துட்ருக்க மாட்டோம். இதெல்லாம் மீறியும் நமக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படிங்கிற நமக்குள்ளே அந்த சோகம், வருத்தம், அந்த கஷ்டம், அந்த சஃபரிங் வரும்போது இதுக்கு அடுத்த லெவல் கர்மாவை புரிஞ்சுக்கிறதுல அதை நம்ம புரிஞ்சுக்கும் போது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். அதான் பகவத்கீதா சொல்லும் கர்மயோகா. கீதையில் கிருஷ்ண பரமாத்மா கர்மயோகா பற்றி சொல்கிறத நம்ம படித்தாலோ கேட்டாலோ, அதாவது பலனை எதிர்பார்க்காம ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிறது நம்ம கேட்கும்போது அது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் அப்படின்னு தான் தோணும். ஸோ எல்லோரும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய அனுபவம் ஒன்று இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம யூடியூப் சேனலில் ரிலேட்டட் தான் அதுவும். பொதுவாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்குலாம் என்ன நோக்கம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்னென்ன சொல்லுவோம்? ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறாங்க, ஓகே. அது இல்லாமல் அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும், வியூஸ் அதிகமாகணும், பாப்புலர் ஆகணும், மானிட்டைஸ் பண்ணுறவங்களுக்கு பண வரவு வரணும், வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இதெல்லாம் தான் நமக்கு தோணும் க்ரைட்டீரியாவாக. மற்ற எல்லா வேலைகள் மாதிரி இந்த யூடியூப் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதும் ஒரு வேலை. இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் நம்ம எப்படி செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேலையினால் நமக்கு கர்மா கூடலாம், இல்லைன்னா கர்மாவிலேருந்து நம்ம விடுபடலாம். நம்ம எப்படி செஞ்சால் அந்த வேலையை நம்ம கர்மாவிலேருந்து விடுபடலாமோ அதுக்கு பேர் தான் கர்மயோகா. ஒவ்வொரு வீடியோவும் க்ரியேட் பண்ணும்போது என்னோடய நோக்கம் வியூஸ் நிறையா போகணும், சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகணும், ஒரு வேலை வீடியோஸ்லாம் மானிட்டைஸ் பண்ணியிருந்தால் இன்னும் நிறையா பணம் வரணும். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணும்போது நான் புதுசாக ஒரு கர்மாவை உருவாக்குறேன். இதுக்கு பேர் ஆகமி கர்மா. இப்போ உருவாக்கப்படுற கர்மா இதுக்கப்புறமா எப்பயோ நம்ம அனுபவிப்போம், அதுக்கு பேர் தான் ஆகமி கர்மா. ஒருவேளை நான் வீடியோஸ் க்ரியேட் பண்ணும்போது இந்த கண்டென்ட் பார்க்குற மக்கள், அந்த ஆடியன்ஸ் மனத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் கூட அதுவும் ஒரு கர்மாவை க்ரியேட் பண்ணுது. இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலே எனக்குள்ளே அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த கண்டென்ட்லாம் எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதே மாதிரி மற்றவங்களுக்கு போய் அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு.
ஆனால் சேனல் ஆரம்பித்து சில வீடியோஸ் போட்டப்பயே எனக்கு புரிஞ்சிருச்சு இது என் கையில் இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா என்ன ஒரு சக்தி பண்ண வைக்குது, அதே மாதிரி அந்த சக்தி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் என்ன பண்ணுமோ அது அந்த சக்தியை பொறுத்தது. இதை நான் புரிஞ்சுக்கிட்டப்ப இந்த எதிர்பார்ப்பு என்கிட்ட இருந்து தன்னால் போயிடுச்சு. இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆரம்பக்கட்ட காலத்தில் ஃபஸ்ட்டு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வரைக்கும் என்னோடய ஹையஸ்ட் ஹாப்பினஸ் வந்து அந்த 10 கவுண்ட்டு பார்க்கும்போது தான். அப்புறம் 100க்கு ஏறிச்சு, அப்புறமா 200, 500. ஸோ ஆரம்பத்தில் அப்பப்போ ஃபோனை செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன், கவுண்ட் ஏறிச்சா அப்படின்னு. அப்புறம் ஒரு 2000, 3000 பக்கம் வரும்போது அதுவும் புரிஞ்சிருச்சு, இன்னும் எவ்வளோ தான் 5000 போனாலும் 10,000 போனாலும் 1,00,000 வந்தால் கூட இன்னும் அதிகமாக போகணும் அப்படின்ட்டு இந்த ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற புரிதல் வந்த உடனே அந்த எதிர்பார்ப்பும் அப்படியே மறைஞ்சிருச்சு. இந்த சேனலில் வீடியோஸ் மானிட்டைஸ் பண்ணுறதே இல்லை, அதனால் பணம் இங்கே ஒரு எதிர்பார்ப்பே இல்லை. இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இல்லாமல் கூட இந்த வீடியோஸ் பண்ணுறதுனால நான் ஒரு பெரிய கேட்டலிஸ்ட்டை ஃபேஸ் பண்ணேன். எனக்கு பெரிய தடையாக இருந்தது என்ன அப்படின்னா, என்னோடய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். வாரத்துக்கு 2 போஸ்ட் இல்லை அட்லீஸ்ட் ஒரு போஸ்ட்டாவது போடணும். சில சமயங்களில் 10 நாள் ஆகும், அப்போ கூட ஒரு போஸ்ட் போட்டிருக்க மாட்டேன். அப்போல்லாம் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம், ஒரு டிசப்பாயின்மெண்ட் தொடங்க ஆரம்பிச்சிடும். அந்த நிலை எனக்கு ஒரு தடங்கலாக இருந்துச்சு, ஒரு கேட்டலிஸ்ட்டாக இருந்துச்சு. போஸ்ட் போட்டால் சந்தோஷமாகவும், போஸ்ட் போடலை அப்படின்னா அது வருத்தமாகவும் மாற ஆரம்பிச்சிது. ஸோ அந்த வீடியோஸ் போடுறதுனால எனக்கு ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லைனா கூட, வீடியோ போட்டால் தான் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனைக்குள்ளே மனம் வர ஆரம்பிச்சிது. சேனல் ஆரம்பித்து இந்த 6-7 மாதத்தில் இதிலேருந்து நான் உணர்ந்து அதை அப்ளை பண்ணி கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, எத்தனை வீடியோஸ் போடுறேன் அப்படிங்கிறத விட ஒவ்வொரு வீடியோவையும் க்ரியேட் பண்ணும் போது ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த செயலை செய்யும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அதை முடிச்சுட்டு அந்த பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஒரு மன நிறைவு, கண்டென்மெண்ட், ஒரு திருப்தி இருக்குது. ஒவ்வொரு வீடியோவும் க்ரியேட் பண்ணும்போது அந்த இறை சக்தி, அந்த பேராற்றலுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்து அதை வரவழைக்கிற மாதிரி, அதை நமக்குள்ளே வந்து அந்த வேலையை செய்கிற அந்த சில நிமிடங்களில் ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த உணர்வு நிலையை நான் எட்டும் போது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி நான் போஸ்ட் போடுறேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. உண்மையான சந்தோஷம் அந்த போஸ்ட் கவுண்ட்லேருந்து வரல, ஆனால் அந்த வீடியோ க்ரியேட் பண்ணுற அந்த ப்ராசஸ், அந்த சமயத்தில் அந்த ஆற்றலோடு கனெக்ட் ஆகி அதிலேருந்து கிடைக்கிற அந்த சந்தோஷம் ஒன்றுமே கூட நிலையானது அப்படிங்கிற புரிதல் வந்துச்சு. இந்த போஸ்ட் கூட நேற்று காலையிலேயே போடணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் அது லேட் ஆகிடுச்சு. ஆனால் அது லேட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு பதட்டத்தோட, ஒரு ஆங்ஸைட்டியோடு நான் வீடியோ பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா அது என்னோடய பழைய டெண்டன்சிக்குள்ளேயே நான் போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் அதுலேருந்து வெளிவந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்க சமயத்தில் கூட இது எப்போ கம்ப்ளீட் ஆகும், நான் எப்போ போஸ்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி இருக்கலாம், இல்லை இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் கூட அது போஸ்ட் பண்ணலாம். இருந்தாலும் இதை பண்ணக்கூடிய சமயத்தில் எதிர்காலத்தை நினச்சி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த மொமெண்ட் ப்ரெசண்ட்டில் இருந்து இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற இந்த புரிதல் தான் இந்த 6 மாதத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய பாடம். இதுக்கப்புறமா கூட நிறைய ஸ்டேஜஸ் இருக்கலாம், அதுக்கு உண்டான கேட்டலிஸ்ட் இனிமேல் தான் வரும். கர்ம யோகானா என்ன அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு என்னுடைய இந்த அனுபவமே ஒரு நல்ல உதாரணமாக இருக்குன்னு தோணுச்சு. நம்ம செய்கிற வேலையிலேருந்து என்ன விளைவு வரப்போதோ அந்த ரிசல்ட் மேலே நம்மளோட கவனம் இல்லாமல் நம்ம செஞ்சிட்ருக்க அந்த வேலையில் இப்போ அந்த ப்ரெசண்ட் மொமெண்ட்டில் ஆர்வத்தோடு, ஈடுபாடோடு, ஒரு சந்தோஷத்தோடு செய்கிற எந்த வேலைக்குமே கர்மா ஆட் ஆகாது. கர்மாவிலேருந்து விடுபட்டு நம்ம சுதந்திரமாகிறோம். அதான் கர்ம யோகா. இதை நம்ம ஆஃபீஸ்க்கு போய் பண்ணுற ஒரு வேலைக்கு மட்டும் பொருத்திக்காமல், வீட்டில் இருக்கோம், சாமான் வளர்க்குறோம், சமைக்கிறோம், இல்லை வண்டி ஓட்டிட்டு வெளியில் போகிறோம், கடையில் போய் சாமான் வாங்குகிறோம், சாப்பிட்றோம், யாரையாவது சந்தித்து அவங்க கூட பேசுகிறோம், யாருக்காவது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளில் கூட எதிர்பார்ப்பு இல்லாமல், இந்த மெசேஜ் அவங்க படித்தாங்களா, படிச்சிருக்காங்க, ஆனால் ஏன் நமக்கு ரிப்ளை அனுப்பலை, இந்த மாதிரி எண்ணங்கள் வந்தால் தவறு அப்படின்ட்டு இல்லை, நமக்கு இயல்பாக அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். பட் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது அது மேலே நம்மளோட கவனத்தை திருப்பாமல், அந்த எண்ணங்கள் அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகும், நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பெருசாக ஆக்காமல் ஒரு பார்வையாளராக இருக்கிற அந்த நிலை நமக்குள்ளே, நம்ம மனசுக்குள்ளே எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது. இதை சொல்கிற அளவுக்கு இது செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது தான். அதனால தான் இதை 4வது லெவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் ஒவ்வொரு லெவல்லையும் நம்மளோட ஆன்மீக புரிதல், ஆன்மீக பயணமும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது கூட சேர்த்து நம்ம பண்ணக்கூடிய பயிற்சிகள், தியானம், மூச்சு பயிற்சி, அது எல்லாமே நமக்கு உதவும். சமீபத்தில் நம்ம சேனலில் பேரலல் ரியாலிட்டி பற்றின ஒரு வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. நமக்கு நிறைய லைஃப் லைன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு லைஃப் லைன்லேருந்து இன்னொரு லைஃப் லைனுக்கு போகும்போது கர்மா என்ன ஆகுது, கர்மாவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா
அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப நல்ல கேள்வி. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி யோசிச்சு பார்த்ததே கிடையாது அந்த கேள்வியை. லைஃப்பில் எனக்கும் கர்மாவுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்ட்டு. என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, அந்த லைஃப் லைனில் அந்த வேர்ஷனுக்கு நம்ம எந்த வேர்ஷனுக்கு போகிறோமோ அந்த வேர்ஷனோட கர்மாவை தான் நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த வேர்ஷன் அப்படிங்கிறது புதுசாக ஒன்று கிரியேட் ஆகலை. அது ஏற்கனவே அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. 2 கார் பக்கத்தில் பேரலாக போயிட்டு இருக்கும்போது ஒரு கார்லேருந்து இன்னொரு காரை ஜம்ப் பண்ணி நம்ம பாஸ் ஆகிற மாதிரி. அந்த வேர்ஷனுக்கு இது நாள் வரைக்கும் என்ன டெண்டன்சி இருந்துச்சோ, என்ன கர்மா இருந்துச்சோ, அது கூட போய் நம்ம ஜாயின் ஆகிக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்ட இந்த 4 லெவலில் எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுதோ, இது ஈஸியாக பண்ணக்கூடியது, என்ன பண்ணணும் அப்படின்னு கிளியராக புரியுது அப்படின்னு எந்த லெவலுக்கு உங்களுக்கு தோணுச்சோ அது உங்களுக்கு பொருத்தமானது. இதே வீடியோவை நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பார்க்கும்போது உங்களோட புரிதல் வேறு மாதிரி கூட மாறலாம். இதுக்கும் அடுத்த லெவல் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலையிலுமே நம்ம இறைவனை பார்க்கறது, எல்லாத்தையுமே இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறது. லா ஆஃப் ஒன்ல ஒரு கேள்வி கேட்பாங்க, பெஸ்ட் சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படின்னா அது என்னது அப்படின்ட்டு. இறைவனுக்கு சேவை செய்கிறது தான் பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இறைவனுக்கு சேவை செய்கிறது அப்படின்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையையும் இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறது தான் பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம இங்கே டீட்டெயில்டாக பார்க்கல. ஏன்னா இப்போ வரைக்கும் எனக்கு அது ஒரு அறிவு லெவலில் தான் இருக்குது. ஒரு அனுபவபூர்வமான உணர்வாக அது மாறலை. ஸோ நான் அதை விளக்க முயற்சி செஞ்சாலும் அது உங்களுக்கு ரீச் ஆகாது. நான் உணராத ஒரு விஷயம் என்னால் இன்னொருத்தவங்களுக்கு உணர வைக்க முடியாது. இதுவே ஒரு பெரிய வீடியோவானதுனால லா ஆஃப் ஒன் அண்ட் எல்எல் ரிசர்ச்சில் கர்மா ரிலேட்டட் கேள்வி பதில் எல்லாத்தையுமே தனியாக ஒரு வீடியோவாக பார்க்கலாம். அந்த ரெக்கார்டிங் முதல்ல முடிஞ்சிருச்சு. அதனால் அந்த போஸ்ட் சீக்கிரமாக வந்துடும். இந்த பதிவுலேருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. நம்ம நீர் பாய்ச்சாத எந்த கர்ம வினையோட விதையும் முளைக்காது. இதை ஞாபகம் வச்சுக்கலாம். சர்வீஸ் டு அதர்ஸ் அதான் நம்மளோட கர்மா இன்சூரன்ஸ் பாலிசி. இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.